குதிரை மாறி கழுதையானது கூறும் உன்மாயை பெருமானே. அகந்தை கொண்ட மனம் கரைந்தது அருளே உண்மை சிவனே. மதுரை மன்னன் பெருமை கொண்டான், படை வலிமைதான் பலமென்றான். வெளிநாட்டின் அழகு குதிரை வெற்றி தரும் என நினைந்தான். பொக்கிஷம் பிறந்து வாங்கினான், போர்க்கொடி உயர்த்தி நின்றான். என் ஆட்சிக்கு ஈடு இல்லை என்று உள்ளத்தில் எண்ணினான். குதிரை மாறி கழுதையானது கூறு மாயை பெருமானே. அகந்தை கொண்ட மனம் கரைந்தது அருளே உண்மை சிவனே. இரவு வந்து அமைதி சூழ இருளில் மாயை நிழலாட, விடியற்காலம் வந்த போது வியப்பாய் மாறி நின்ற காட்சி. வேகம் கொண்ட குதிரைகள் எல்லாம் வேறொரு உருவம் கொண்டன. வீரத் தோற்றம் காணாமல் வெறும் கழுதைகள் ஆனன. குதிரை மாறி கழுதையானது கூறு மாயை கெடத. அப்போது ஒரு ஞானி சொன்னார், இது சிவனின் விளையாட்டு. செல்வம் எல்லாம் நிழல் போன்றது, செருக்கு வந்தால் சிதையும் அது. அருள் இல்லாமல் ஆட்சி என்ன, அன்பு இல்லாமல் வாழ்வு என்ன. அகந்தை கொண்ட மனம் கரைந்தது சிவனை நினைத்து தலை குனிந்தான், சிந்தை தாழ்ந்து நின்றான். அந்த நொடியே அருள் பொழிந்தது, அமைதி நகரம் சூழ்ந்தது. குதிரை போல உயர்ந்த மனம் கழுதை போல தாழ்ந்திடலாம். சிவன் அருளால் மாறும் போது சிவஞானம் பிறந்திடலாம். முடிப்பு அகந்தை நீங்கினால் அருள் வரும். அருளே சிவம் என உணர்வோம். குதிரை மாறிய அதிசயத்தில் கூறும் உன் கருணை காண்போம்.